ஓம் சாந்தி. வி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, ஜூன் 24, 2025. இன்று மம்மாவின் நாளாகும். நாம் இன்று நமது இனிமையான தாய் ஜெகதம்பா அவர்களை இதயபூர்வமாக நினைவு செய்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் நாம் அவர் மீது வைத்திருக்கும் அன்பிற்கு அடையாளம் அவர் என்னவெல்லாம் செய்தாரோ, எந்த காரணத்தினால் அவர் இத்தனை உயர்ந்தவராக ஆனாரோ, எத்தனை உயர்ந்த தாரணைகளை தனது வாழ்க்கையில் அவர் கடைபிடித்தாரோ, அவற்றை நாமும் கடைபிடிப்போம். இதுவே உண்மையான ஸ்ரத்தாஞ்சலியாகும். மேலும் இதுதான் அவர் மீது நமது உண்மையான அன்புமாகும். ஏனென்றால் தாய் எப்படிப்பட்டவரோ அவரது குழந்தைகளும் அவ்வாறே இருப்பார்கள். எனவே வாருங்கள், மம்மாவின் விசேஷத்தன்மைகளை நினைவு செய்வோம். மம்மாவின் உறுதித்தன்மை எனக்கு மிகுந்த பிடித்தமான குணமாகும். ஒரு முறை நடந்த தவறை மம்மா நன்றாக உணர்ந்து பார்த்து அடுத்த முறை நடக்க அனுமதித்ததே இல்லை. இது சற்று கடினமான தாரணைதான். மனிதரால் பொதுவாக இத்தனை உயர்ந்த தாரணையை உடனடியாக கடைபிடிக்க முடிவதில்லை. ஆனால் நாம் கவனம் வைக்க வேண்டும். நம் மூலமாக தவறு நடக்கிறது, நாம் இந்த விஷயங்களை தவற விட்டு விடுகிறோம் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். நமது இந்த சம்ஸ்காரம் பிறருக்கு கஷ்டத்தை கொடுக்கிறது என்பதை உணர வேண்டும். எனவே அவசியம் கவனம் செலுத்துவோம், மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் திரும்ப திரும்ப அந்த தவறு நம் மூலமாக நடைபெற்று நமது மனோபலத்தை குறைத்துவிடக்கூடாது. ஏனென்றால் நாம் மீண்டும் மீண்டும் தவறு செய்யும் போது நிராசை அடைகிறோம், நமது மனோபலம் குறைந்து போகிறது, மகிழ்ச்சி பறிபோகிறது, மேலும் முயற்சியின் உற்சாகமும் குறைந்து போகிறது. எனவே மம்மாவின் நாளில் நாம் இந்த விஷயத்தின் மீது கவனம் செலுத்துவோம். நம்மில் இருக்கும் ஏதோ ஒரு பலவீனத்திற்கு விடை கொடுத்து விடுவோம். ஆனால் நாம் அறிந்த விஷயம் என்னவென்றால், வெறும் எண்ணம் வைப்பதால் பலவீனங்கள் விடைபெறுவதில்லை. உறுதியான எண்ணம் வைத்து திட்டமிட்டு கடுமையான முயற்சி செய்தால்தான் பழைய சம்ஸ்காரங்களிலிருந்து விடுபட முடியும். எனக்கு பிடித்தமான மம்மாவின் மற்றொரு விஷயம் என்னவென்றால், மம்மா தலைமை பொறுப்பில் இருந்தார். அங்கே இருந்த பலரும் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டு மம்மாவிடம்தான் வருவார்கள். மம்மா மிகுந்த அன்பு கொடுத்து அவர்களுக்கு படிப்பினைகளை கூறியிருக்கிறார். ஆனால் யாருடைய தவறுகளை பற்றியும் தனது சித்தத்தில் அவர் தாரணை செய்து கொள்ளவில்லை. அவர் மிகுந்த மாசற்றவராக இருந்தார். எந்த ஒரு பொருள் மாசற்றதோ அதன் மீது பிற அழுக்கு கூட ஒட்டுவதில்லை. அதாவது பிறருடைய அவகுணங்கள் அவரது சித்தத்தில் நிலைக்கவில்லை. யார் அவரிடம் வந்து எதை கூறினாலும் அவர் மனம் லேசாகி சென்று விடுவார். மம்மாவின் மனதில் அந்த விஷயத்தை பற்றிய எண்ணமே இருக்காது. அவர் அந்த புகார்களை மறந்து விடுவார். இது மிக உயர்ந்த மிக அழகான தாரணையாகும். முக்கியமாக யார் தலைமை பொறுப்பில் நிர்வாக பொறுப்பில் இருக்கிறார்களோ, யாருக்கு பிறரை பாலனை செய்வதற்கான பொறுப்பு இருக்கிறதோ, அவர்கள் இதில் கவனம் செலுத்த வேண்டும். அனைவரும் தான் தவறு இழைக்கிறார்கள். இங்கே யாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது. ஆனால் யாரோ யாரை பற்றி குறை கூறினாலும் புகார் கூறினாலும் நாம் யாருடைய அவகுணங்களையும் சித்தத்தில் வைத்து கொள்ளக்கூடாது. பிறருடைய தீய குணங்களை நினைவில் வைத்துக்கொண்டு அவர்களை கீழாக நினைப்பது, அவர்களை பற்றி எதிர்மறையாக சிந்திப்பது கூடாது. அவர்களிடம் சரியாக நடந்து கொள்ளாமல் இருக்கக்கூடாது. மம்மாவின் இந்த அழகான தாரணையை கடைபிடிப்போம். மம்மாவின் தவத்தை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். மம்மா அதிகாலையில் 2:30 3 மணிக்குள் எழுந்து விடுவார். மேலும் ஆத்மஸ்வரூபம், நான் தேவியாவேன், அஷ்டபுஜாதாரியாவேன், நான் ஸ்ரீ லக்ஷ்மியாவேன், இப்படிப்பட்ட தவ சாதனைகளை அவர் அதிகமாக செய்திருந்தார். அந்த நாட்களில் இவ்வாறு தான் தவம் செய்தார்கள். மேலும் சிவ தந்தை எனது தந்தை ஆவார், ஆசிரியர் ஆவார், சத்குரு ஆவார் என்பதையும் நினைவு செய்தார்கள். ஆனால் சிவ தந்தை பரந்தாமத்தில் இருக்கிறார், ஜோதி சுரூபமாக இருக்கிறார். அவரோடு நினைவின் தொடர்பை எவ்வாறு இணைக்க வேண்டும் என்பதையெல்லாம் அதிகமாக தெரிந்திருக்கவில்லை. ஆனாலும் மம்மா அவர்கள் ஆத்மாபிமானி நிலையை அதிகமாக பயிற்சி செய்திருக்கிறார். அதனால் அவரது வாழ்க்கையே தெய்வீகமாகிவிட்டது. இப்போதோ நம்மிடம் யோகத்தை பற்றிய முழுமையான ஞானம் இருக்கிறது.
பலவிதமான மன மகிழ்ச்சி அளிக்கும் பயிற்சிகளையும் நாம் அறிவோம். அவை அனைத்தையும் பயிற்சி செய்தபடி மம்மாவை போன்று ஆவோம். சமயம் நமக்கு சவால் விடுகிறது. நாம் மட்டும் இந்த தேர்வில் தேர்ச்சி பெறுவதில்லாமல் பிறரையும் தேர்ச்சி பெறச் செய்ய வேண்டும். பாபா கூறியிருக்கிறார், நீங்கள் உங்களது விக்கர்மங்களை மட்டும் அழிக்கக்கூடாது, மாறாக பிறருடைய விக்கர்மங்களையும் லேசாக்க வேண்டும்.